நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் ராகு கேது பெயர்ச்சி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் 13/11/2026 அன்று பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. அடுத்த 18 மாத காலம் மகர ராசியில் ராகுவும் கடகராசியில் கேதுவும் ஒரு 18 மாத காலம் சஞ்சாரம் செய்வாங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போதிலிருந்த இன்னொரு 3 மாத காலம் இருக்கிறது. தற்போதிலிருந்த இந்த ராகு கேதுவுடைய ஒரு தாக்கம், ஒரு நன்மை, ஒரு தீமை, இப்படி ராகு கேது கொடுக்கக்கூடிய பலன்களை நீங்கள் இப்போவே அனுபவிக்கலாம். கோச்சாரத்தில் நிழல் கிரகங்கள் 4.5 ஆண்டு காலம் கொடுக்கும். 4.5 ஆண்டு காலம் ஒரு ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் படாத பாடுபடுத்திவிடும். இந்த ராகு கேதுவுக்கு, நிழல் கிரகங்களுக்கு, சாயா கிரகங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு. பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷமாகவே, அதாவது இன்னொரு 3 மாதம் இருக்குது, உங்களுக்கு 3வது வீட்டிலே ராகு செல்லும் போது பல வழிகளில் நன்மை இருந்திருக்கும், சில வழிகளில் கடுமையான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது 3வது வீட்டிலும் 9வது வீட்டிலும் சர்ப்பங்கள் செல்லும்போது குடும்பத்தை விட்டு யாராவது கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க, தலைமறைவாக இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஏற்பட்டிருக்கும். 3வது வீட்டிலே ராகு வரும்போது சிலர் கையெழுத்து போட்டு, ஜாமீன் போட்டு, இதை கடனாக பணம் கொடுத்து, நண்பர்கள் வழியில் அல்லது இளைய உடன் பிறந்தவர்கள் வழியில் சிலர் தொல்லை தொந்தரவுகள் அனுபவித்திருக்கக்கூடும். 9வது வீட்டில் கோச்சாரத்தில் கேது வருவது பெரும்பாலும் நன்மை தான். அதாவது 9லே கேது வந்தால் ஓடி போனவர்கள் மீண்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய 18 மாத காலம் தற்போதிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு ராகு வரப்போகிறார். இப்போ 2ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகள், ஏன்னா ராகு இருக்கும் இடம் வளர்ச்சி அடையும். அப்போ 2வது வீட்டிலே ராகு வரும்போது தனுசு ராசி என்பதற்கு குடும்பம் சார்ந்து, பணம் சார்ந்து வராத நன்மைகள் இப்போ வரும். இதுவரை பணம் சம்பாதிக்கல, வருமானம் இல்லை, ஒரே கஷ்டமாக இருக்குது, பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த 1.5 வருஷம் 18 மாத காலம் பணம் தாராளமாக, கை செலவுக்கு பணம் இல்லைங்காமல் தாராளமாக பணம் உங்களுக்கு வரும். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்பா மகன், அண்ணன் தம்பி, திருமணமானவர்கள், கணவன் மனைவி, பிள்ளைங்க, இப்படி குடும்பத்தோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா 2வது வீட்டிற்கு ராகு வந்தவுடன் அல்லது இப்போயிலிருந்த பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அப்படியே சண்டை சச்சரவு வரும். குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அப்படியே சண்டை சச்சரவு வரும். அப்படியே ஒற்றுமை இல்லாமல் ஒவ்வொருத்தர் அப்படியே பிரிஞ்சு போகிற மாதிரி, வேலை விஷயமா இருக்கலாம் அல்லது திருமணம் செய்து தனி கொடுத்தனமாக இருக்கும், குடும்பம் அப்படியே பிரிஞ்சு போகும். அல்லது இப்போ கடந்த வருடங்களில் குடும்பம் பிரிஞ்சு போச்சு, அண்ணனிடமும் ஒற்றுமை இல்லை, தம்பியிடமும் ஒற்றுமை இல்லை, பெற்றோர்களிடமும் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, பெற்ற பிள்ளைகளுக்கும் தந்தை மகனுக்கும் ஒற்றுமை இல்லை அப்படின்னா கூட, ஒற்றுமை இல்லாமல் குடும்பம் பிரிந்து இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பம் அப்படியே ஒற்றுமையாகும். பிரிந்தவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அப்படியே மீண்டு ஒன்று சேருவாங்க. ஏன்னா கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் ராகு வரும்போது கடந்த 1.5 வருஷம் எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக, கடந்த 1.5 வருஷம் பணமே சம்பாதிக்க முடியல, அடுத்த 1.5 வருஷம் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிப்பீங்க. கடந்த 1.5 வருஷம் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இப்போ வரக்கூடிய 1.5 வருஷம் குடும்பத்தில் நல்லா சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி இருக்கும். ஏன்னா ராகு கேது அப்படின்னாலே கடந்த காலம் எப்படி, எதிர்காலம் எப்படி,
கடந்த காலம் நல்லா இருந்துச்சுன்னா எதிர்காலம் கஷ்டமாக இருக்கும். கடந்த காலம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எதிர்காலம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். இதை உண்டு பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள். தனுசு ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு வரும்போது 2ஆம் இடம் வளர்ச்சி அடையும். நீண்ட காலமாக ஒரு 2-3 வருஷம், ஒரு 6 மாதம் இப்படி வந்து நோய்க்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யணும். அந்த அளவுக்கு நோய் முத்தி போச்சு அப்படின்னா இப்போ 2ஆம் இடம் ராகு வந்தவுடன் அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மாத்திரை மூலமாக நோயை வந்து குணப்படுத்திக்கலாம். பெரிய அளவு பூதாகரமாக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக போச்சு, நான் வந்து பிழைப்பனா அப்படிங்கிற சந்தேகமாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட 2வது வீட்டில் ராகு வரும்போது தற்போது முதல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும், குழைச்சி மீண்டு வந்துடுவீங்க. பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் ராகு வரும்போது தங்க நகை, வீட்டுக்கு வேண்டிய பண்டம் பாத்திரங்கள், பித்தாளை, வெள்ளி, சில்வரு, இரும்பு, கட்டில், பீரோ, இந்த மாதிரி குடும்பத்துக்கு வேண்டிய பண்டம் பாத்திரங்கள் தேவையானது வாங்கி வைப்பீங்க. தங்க நகை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இப்போலிருந்து அடுத்த 1.5 வருஷம் தங்க நகை எடுப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கை 2வது வீட்டிலே ராகு வரும்போது ஏற்படும். அதே மாதிரி திருமணம் செய்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் குழந்தையுடைய அழுகுரல் கேட்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுக்கு 2வது வீட்டில் ராகு வருவது ஒரு பேர் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே கேது வருவார். அஷ்டமத்திலே கேது வரும்போது ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நேற்று ஒன்று சொல்லுவீங்க, இன்னைக்கு ஒன்று சொல்லுவீங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க. ஞாபக மறதியை ஏற்படுத்தும். இளைஞர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணும். இல்லைன்னா வந்து எக்ஸாமில் போய் உட்காந்து பரீட்சை எழுதும் போது நீங்கள் படித்ததெல்லாம் மறந்து போயிடும். 8வது வீட்டிலே கேது செல்லும்போது கவனமாக கூடுதலாக நீங்கள் வந்து படிக்கணும். அதே மாதிரி ரகசிய துறையில் வேலையில் இருப்பவர்கள், மருத்துவர்கள், போலீஸ் காவல்துறையில் இருப்பவர்கள் ரகசியமாக கண்டுபிடிக்க வேண்டியதை உடனுக்குடன் கண்டுபிடிப்பீங்க. உடனே வந்து பரிசு, பதக்கம், உயர் பதவி இப்படி வந்து 8வது வீட்டிலே கேது செல்லும்போது ஜோதிடர்கள் வந்து புதுசாக கிரகங்களை ஆராய்ந்து புதிய புதிய பலன்கள் கண்டுபிடிப்பீங்க. இந்த கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை கேது 8ஆம் வீட்டில் செல்லும்போது தனுசு ராசி என்பதற்கு ஏற்படுத்தும். 8வது வீட்டிலே கேது வரும்போது நண்பர்கள், கோட்டாளிகள் சேர்க்கை நல்ல விதத்தில் இருக்கலாம், கெட்ட விதத்திலும் இருக்கலாம். இப்போ வந்து உங்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு பல வருடமாக பேசாமல் இருக்கக்கூடியவர் கூட அந்த நண்பர்களோடு, அந்த கோட்டாளி கூட இப்போ வந்து உங்களிடம் ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க, நட்பு வச்சுக்குவாங்க. பழைய நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. நண்பர்கள், கோட்டாளிகள் மூலம் தனுசு ராசி என்பதற்கு பணம் வந்து செலவழிப்பீங்க. அவங்களால வந்து பணம் வந்து விரயமாகும். அதாவது நண்பர்கள், கோட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு பணம் வாங்கி செலவு பண்ணிட்டு கடன் வாங்கி குடும்பத்துக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் இப்பிலிருந்த அடுத்த 1.5 வருஷம் தனுசு ராசி என்பதற்கு 8வது வீட்டிலே கேது செல்வது உங்களுக்கு வந்து நண்பர்கள், கோட்டாளிகள் வழியில் கடன் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து இதிலும் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். கடந்த 1.5 வருஷம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்ததோ இப்பிலிருந்து அடுத்த 1.5 வருஷம் அது அப்படியே தலைகீழாக மாறும். கடந்த 1.5 வருஷம் நல்லா சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அடுத்த 1.5 வருஷம் குடும்பத்தில் கஷ்டப்படுற மாதிரி, குடும்ப நபர்களிடம் பேசாத இருக்கிற மாதிரி ஏற்படுத்திவிடும். கடந்த 1.5 வருஷம் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. அடுத்த 1.5 வருஷம் அதுக்கு ஆப்போசிட்டாக பலன்கள் நடக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.